எல்லாருக்குமே ஹாலிடேஸ் ஒரே மாதிரி அமையறதில்ல. இப்போ லீவ் விட்டாச்சு, வெக்கேஷன் டூர் பிளான் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா குழந்தைங்கள கூட்டிகிட்டு அம்மா வீட்டுக்கு போய் நல்லா ஸ்டே பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சில பேர் வந்து நினச்சிருப்பீங்க. பட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வீட்டில் இருக்கோம், லீவில் இருக்கும்போது நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், நம்ம வந்து பெண்டிங் வச்சுருப்போம் சில ஒர்க்லாம். ஸோ அது எல்லாமே வந்து பார்ட்டாக பிரித்து ஒன் பை ஒன்னாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கேட்டகரியில் தான் நானும் இருக்கேன். ஏன்னா என்னோடய வீட்டை வந்து ஒரு 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 நாளைக்கு ஒரு ஒரு ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. ஒரு ரூம் சொன்னால் பெரிய வீடுன்னு நினச்சிக்காதீங்க. பெட்ரூம், ஹால், கிச்சன். ஸோ அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி ஒரு ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது பெட்ரூம் தான். ஏன்னா இங்கே இருக்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நான் ஹாலில் தான் வந்து வைப்பேன். ஸோ எப்படியும் ஹால் குப்பையாக தான் ஆகும். அதனால் பெட்ரூம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணார். ஏன்னா மேலே ஃபேன் துடைக்கிறது இந்த மாதிரி ஓரளவுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்க்ரீனு, பெட் கவர் இதெல்லாம் துவைச்சி போட்டுட்டு வந்தேன். ஸோ கேக் வாங்கி வச்சுருந்தார். அதையும் சாப்பிட்டுட்டு வீடை க்ளீன் பண்ணுறத விட இந்த துணி மடிக்கிறது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. சரி அதை மடித்து காட்டி உங்களை போர் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன ட்ரான்சாக்ஷன் வீடியோ போட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக ப்ளசன்டபுளாக இந்த ரூம் அப்படி க்ளீன் பண்ணி பார்க்கும்போது அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஹாலிடேஸில் யாராச்சும் நீங்கள் என்ன மாதிரி வீடு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.